புகழே புகழே என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஐயா என் நம்பர் அழிவு சொன்னா அப்படியே ஆயிடுச்சுங்க. நம்பரா மா, சாத்தான்லாம் சாதாரணமா வீட்டுக்குள்ள வராது. இதை யாரோ வர வச்சிருக்காங்க. தம்பி, உன் வேலையா இது? பாய், நாங்கள் தான் தெரியாதனமா ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான்னு டெவில் நம்பர்னு கையில் எழுதிட்டோம். ஆனால் அது இவ்வளோ பெருசாக ரியாக்ட் ஆகும்னு நாங்கள் நினைக்கல. இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நினச்சோம். சாரிடா. எல்லாம் விளையாட்டுக்கு தான் போய் பண்ணுவோம். தம்பி, இதெல்லாம் விளையாட்டா? எதுல விளையாடணும்னு தெரியல. நம்மளை மீறி ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னா அதே மாதிரி ஒரு துஷ்ட சக்தியும் இருக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல. பாய், ஒரு நிமிஷம். மா, பயப்படாதீங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வெளியே போகும்போது ஒரு தாயத்தை கட்டிட்டு போயிடுறோம். வீட்டில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. தம்பிங்களா, இனிமே இந்த விளையாடலாம் வச்சுக்காதீங்க. தம்பி, பயப்படாத. இனிமே உனக்கு நல்லதே நடக்கும். சரியா? சரி அங்கு. பாய். வரேங்கம்மா. நன்றி பாய். நீ எப்படிம்மா தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு கரெக்டாக பாயை கூப்பிட்டு வந்த? எப்படி கூட்டின்னு வந்தேன்னா, இது வர நான் கடைக்கு போயிட்டு வரேன். நான் டிவி பார்த்துட்டு வரேன். தம்பி கிளம்பிட்டு இருக்கான். நான் ட்ரெஸ் தைக்க கொடுத்துருக்கேன், அதை போய் வாங்கிட்டு வரேன். நீ கிளம்பு, சரியா? சரிம்மா. டே, தம்பியை பாத்துக்கோ. சரி, இனிமே இந்த மாதிரி பண்ணாதப்பா. சாரிம்மா. ஐயா, இனிமே என்ன சொன்னாலும் கேட்குறேன். அந்த நம்பர்லாம் கையில் எழுத மாட்டேன். சரியாண்ணா?